இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாமா கிச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மில்லட் வேறு இல்லை, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு சாமா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊறட்டும்னு விட்டுறேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 4 பீன்ஸை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு பாதி கேரட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு சாம அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்போ தான் திட்டமாக வேகும். 1க்கு 3ன்னு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சாம அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான சாம கிச்சடி ரெடிங்க. டேஸ்ட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கூட தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.